உங்க தாத்தாவையோ ஒரு முறை குழந்தை போல் பாவித்து நிர்வாணப்படுத்தி குளிப்பாட்டி விட்டு துண்டை எடுத்து துவட்டிட்டு சாம்பிராணி மட்டும் போட்டுருங்க. சாகிற வரை இந்துதான் உங்களுக்கு முன்னால வந்துடும். உங்களுடைய வாழ்வுடைய இறுதி கட்டத்தில் 80 வயதில் உங்களுக்கு ஆகும் மட்டமல்லாக்க படுத்துக்கொண்டு நினைவுகளை அசை போடுகிற பொழுது நீ சில வயதில் அப்பத்தாவை தாத்தாவை குளிப்பாட்டிய அந்த உணர்வு கண்ணு முன்னால் வந்து நிற்கிற பொழுது கில்ட்டி, அந்த குற்ற உணர்வு என்பது உன்னிடமிருந்து காணாமல் போகும். ஆக ஒரு வயது முதிர்ந்த அப்பத்தாவை ஐயாவை நம்ம குளிப்பாட்டுகிற பொழுது நம்ம உடம்புக்குள்ளே என்ன வருது? ஒரு ரசாயன மாற்றம் வருது. அதுக்குள்ள என்ன கிடைக்குது? சகிப்புத்தன்மை வருது. சகிப்புத்தன்மை வருகிற பொழுது அப்பத்தாவை குளிப்பாட்டி விட்டாச்சு. உனக்கு எப்ப கல்லூரி ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் ஊருக்கு போற பொழுது எங்க அப்பத்தாவை நீ குளிப்பாட்ட போறேன், எங்க அப்பத்தாவுக்கு சேலையை துவைச்சு கொடுக்க போறேன் அப்படி சொல்லு. ஊரே உன்னை வித்தியாசமா பார்க்கும். ஆரம்பத்தில் கிண்டல் பண்ணுவான், அதை காதல வாங்கிக்காத. கிண்டல் பண்ணுவது பார்த்துருங்க. அதுக்கப்புறம் என்னை பேத்தி குளிப்பாட்டி விட்டா, என்னை எங்க அம்மா குளிப்பாட்டி விட்டா, என்னை எங்க அம்மா குளிப்பாட்டி விட்டுச்சுன்னு அந்த தாத்தா பேத்தி குளிப்பாட்டிய நினைவை சொல்லி சொல்லி அழுவான் பாரு. அதாப்பா வாழ்க்கை. 60 வயதை கொண்டாடு, கடவுள் உன் வீட்டுக்கு வரப்போகிறார் என்ற அர்த்தம். 70 வயதை கொண்டாடு, கடவுள் உன் வீட்டுக்கு வந்து விட்டார் என்ற அர்த்தம். 80 வயதை தாண்டியவர்கள், காலத்தின் அழைப்புக்காக காத்திருக்கும் கை குழந்தைகள், அவர்களை கொண்டாடுங்கள். கடவுள் உங்களுடைய தங்கி விட்டார் என்ற அர்த்தம். நீங்கள் முதுமையை வணங்கினால் இளமை அர்த்தப்படுத்தப்படும். செஞ்சு பாருங்க ஒரு நாளைக்கு. வீட்டில்